அதுக்கு இந்தியாவும் முடிஞ்சளவு ஒரு பதில் தாக்குதல் கொடுத்துருக்காங்களாமா. பஞ்சாப்ல தெரியாத்தனமா எல்லையை தாண்டி போன ஒரு பிஎஸ்எஃப் வீரரை வந்து பாகிஸ்தான் வந்து இப்ப சிறைபிடிச்சு வச்சிருக்காங்க. இதுக்கு பாகிஸ்தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க வந்து பேச்சுவார்த்தை மூலமா அவரை வந்து வெளியிட்டுருவோம். இப்ப இந்த பிரச்சனை வந்து எதை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னா, ஒரு இந்தியா பாகிஸ்தான் போற அளவுக்கு போய்கிட்டு இருக்கு. ஆனா இதுக்கான உண்மையான காரணம் இதுவான்னு நீங்க கேட்டீங்கன்னா, இது கண்டிப்பா பாகிஸ்தான் அப்பவே சொல்லிட்டாங்க, இதுக்கும் எங்களுக்கு எந்த விதமான சம்பந்தமே இல்லை அப்படின்னு. ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, காஷ்மீர்ல எப்ப பார்த்தாலும் சரி ஒரு ஏதோ ஒரு சம்பவம் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு குண்டு வெடிப்பா இருக்கும், ஒரு துப்பாக்கி சூடா இருக்கும், இல்ல ஒரு சில கலவரங்கள் வந்து தொடர்ந்து காஷ்மீர்ல நிகழ்ந்துகிட்டே தான் இருக்கும். அப்படிப்பட்ட இந்த காஷ்மீர்ல இதுக்கான முக்கியமான காரணம் யாருன்னு நீங்க நினைக்கலாம்? ஆனா இன்னைக்கு ஒன்றிய அரசு எல்லா காரணத்தையும் பாகிஸ்தான் மேல பழிய போட்டு பாகிஸ்தான் மேல ஒரு மிகப்பெரிய போர் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கான ஒட்டுமொத்த காரணமும் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தியால காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா 4 வருஷத்துக்கு ஒரு டைம் ஒரு குண்டு வெடிப்பு நிகழும். அப்படி இல்லைன்னா அங்க ஏதாச்சும் ஒரு துப்பாக்கி சண்டை அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கும். இல்லைன்னா உள்ளூர் மக்களுக்கும் அங்க இருக்கக்கூடிய அடிப்படைவாதிகளுக்கும் நடுவுல ஒரு கலவரம் வெடிக்கும். இப்படிப்பட்ட ஒரு காஷ்மீர்ல தக்க ராணுவ பாதுகாப்பு இல்லாததான் இதுக்கான முக்கிய காரணமா இருக்கும். எது என்னமோ சரி, ஆனா இது எல்லாத்துக்கும் பொறுப்பேற்றுக்கிட்டு இந்தியாவுடைய ராணுவ தலைமை அதிகாரியோ, அப்படி இல்லைன்னா இந்தியாவுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங்கோ யாராச்சும் ஒரு ஆள் கண்டிப்பா பதவி விலகியே தான் ஆகணும்.